எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல வந்து ட்ரேட் யூனியன் ரெண்டும் வந்து தொழிலாளர்கள் சங்கம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதை பார்ப்போம். பெண்கள் எப்படி இதில் இன்வால்வ் ஆனாங்கன்றதை பார்ப்போம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட் ஒன்று நடந்தது. 1888 நடந்த ஒரு நிகழ்வு இது. அந்த டைம் வந்து விக்டோரியன் லண்டன் சொல்லுவாங்க. விக்டோரியா மகாராணி வந்து ஆள்ற டைம். அந்த டைம்ல வந்து ட்ரேட் யூனியன் கிடையாது, எந்த லேபர் லாவும் கிடையாது. ஒரு எஜமானி இருப்பான், கீழே தொழிலாளர்கள் இருப்பாங்க, அவங்க வேலை செய்வாங்க. இதுதான் அவர் கொடுக்கறது தான் கூலி. எதிர்த்து நிற்கிறது வந்து கஷ்டம். அது கூட ஒரு பெண்கள் எப்படி நின்றுப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க அந்த டைம்ல. ஸோ எந்த யூனியனும் கிடையாது, எந்த லேபர் யூனியனும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. அந்த மாதிரி டைம்ல ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் ஒரு ஃபேக்ட்ரியில வேலை செய்கிறாங்க. எந்த ஃபேக்ட்ரினா மேட்ச் பாக்ஸ், தீப்பெட்டி தொழிற்சாலைலாம் இருக்குல்ல இந்தியாவில். அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து கரண்ட் எல்லாம் இல்லாத டைம் இது. ஸோ மேட்ச் பாக்ஸ் வந்து எல்லார் பாக்கெட்லயும் இருக்கும். ஒரு இருட்டு வந்து டக்குன்னு ஒரு டார்ச் லைட் மாதிரி. அது லூக்ரேட்டிவா இருந்திருக்கு பிசினஸ் அந்த டைம்ல. ஒரு கம்பெனி பிரைண்ட் அண்ட் மேன் ஒரு கம்பெனி அதை மேனுஃபேக்சர் பண்ற யூனிட்டை வந்து லண்டன்ல வச்சிருந்திருக்காங்க. இந்த வேலை செய்யற ஃபேக்டரியில ரொம்ப கொடூரமான கண்டிஷன்ஸ் உள்ள புழுங்குற மாதிரி ஒரு ஒரு ஏரியால வேலை செய்வாங்களாம். அந்த ஃபேக்டரியில வேலை செய்யும்போது வந்து கீழே இருந்து ஒரு ஆவி மாதிரி வரும், ஃபியூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபியூம்ஸ் வந்து ரொம்ப பாய்சன் ஆகி பாஸ் ஜான்னு சொல்லுவாங்க. அதை அந்த பாஸ் ஜான்றது வந்து கேன்சர் மாதிரி. அது சாப்பிட்டுக்கிட்டே போய் அந்த ஜா வந்து கழண்டு விழுந்துருமா. அந்த டைம்ல லண்டன்ல வந்து அந்த ஃபேக்டரியில வந்து ஒயிட் ப்ராஸ்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரைக் எனிவேர் மேட்சஸ்ன்னு வாங்க. அதாவது அந்த தீக்குச்சியை எங்க ஸ்ட்ரைக் பண்ணாலும் எரியும். நம்ம தீக்குச்சி மேல ஒரு ஒரு ஸ்ட்ரைக் பார்ப்போம், அது மேல எரிப்போம். அது தேவையில்லை அந்த ஸ்ட்ரைக் எனிவேர் மேட்சஸ்க்கு. அதுதான் ஒயிட் ப்ராஸ்பர்ஸ்ல பண்ற மேட்சஸ். அது ரொம்ப பாப்புலரா இருந்திருக்கு அந்த டைம்ல. அந்த ஒயிட் ப்ராஸ்பர்ஸ் யூஸ் பண்றதால ஆஸ்டியோனிக்ரோசிஸ் கூட சொல்லுவாங்க. ஒரு பேர் அந்த மெடிக்கல் நேம் இருக்கு. பாஸ் ஜான் கூட சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அந்த பெண்களுக்கும் வந்துட்டு இருந்திருக்கு. அதை வந்து கண்டுக்காம இருந்திருக்காங்க. அந்த பாஸ் ஜா வந்த பெண்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்களாம் வேலையில இருந்து. இப்படியே ஓடிட்டே இருந்திருக்கு. ரொம்ப ஹார்ஷான கண்டிஷன்ஸ், உள்ள ஃபைன் போடுறது, கொஞ்சம் லேட்டானா இவ்வளோ ஃபைனு, ஒரு வாரத்துக்கு உனக்கு சம்பளம் கிடையாது, இப்படி ரொம்ப, அதாவது ஒரு பொருள் கீழே விழுந்தா ஃபைனு, இப்படிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணுங்களை. அந்த பொண்ணுங்க தாங்க முடியாம ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு பெண் இருந்திருக்கு. ஒரு சிங்கப்பெண் சொல்ல போனோம்னா அவங்க பேர் வந்து சேரா சாப்மன். இன்னொரு சிங்கப்பெண் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்க பேரையும் சொல்றேன். அவங்க பேர் வந்து ஆனி பெசன்ட். இன்னைக்கு பெசன்ட் நகர் அதெல்லாம் இருக்கிறது வந்து அவங்க பேர்ல தான். அவங்க பேர் ஆனி பெசன்ட். அந்த டைம்ல வந்து ஆக்டிவிஸ்டா இருந்திருக்காங்க. அவங்க தான் ஹெல்ப் பண்ணது சேரா சாப்மனுக்கு. இந்த சேரா சாப்மன் வந்து எல்லார்கிட்டையும் பேசி இது ரொம்ப கொடூரமா இருக்கு, இது நம்ம எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லி ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் பேச வரும்போது அவங்க இது பண்ண மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. இப்படியே நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஒரு நாள் ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த சேரா சாப்மன் வந்து எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்ச உடனே டிஸ்மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களை டிஸ்மிஸ் பண்ண உடனே ஃபேக்டரியிலேருந்து வாக் அவுட் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே. ஒரு ஊர்வலம் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாங்க. போர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணாங்க. நினைச்சு பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆம்பளைங்க கூட பண்ணல இதை. ட்ரேட் யூனியன்ஸ் கூட கிடையாது அப்பெல்லாம், எந்த யூனியனும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அப்போ பெண்கள் மட்டும் எதிர்த்து நின்று போராடினாங்க. அந்த டைம்ல போராடும் போது ஆனி பெசன்ட்டும் கூட இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ் கவரேஜும் கிடைச்சிது. என்னன்னா ஒயிட் ஸ்லேவரி இன் லண்டன் சொல்லி ஹெட்லைன்ஸ். ஆனா இவங்க கூட இருந்திருக்காங்க. ஆனி பெசன்ட் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி இதை எப்படியாவது வெளியே எடுத்துடும், ப்ரெஸ்ஸுக்கு எடுத்துன்னு வந்து ஒரு ஊர்வலமா போய் பார்லிமெண்ட்டுக்கே போயிடுச்சு. இது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணி எடுத்த முடிவு தான் அது 1888 வந்த லா. அது அன்னைக்கு தான் பாஸ் ஆச்சு. ஒரு யூனியன் கிரியேட் ஆகணும். பெண்கள் ஃபர்ஸ்ட் யூனியன் கிரியேட் பண்ணது பெண்கள் தான். அது ஆக்சுவலி சொன்னா நம்ப முடியாது, யாருக்கும் தெரியாது கூட இது இந்த விஷயம். முதல் யூனியன் ஆக்சுவலி வச்சது லேடிஸ் தான். முதல் மேட்ச் கேர்ள்ஸ் யூனியன் இருக்கு லண்டன்ல வந்து. எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே தான் முதல் யூனியன். அது பெண்கள் பண்ணாங்கன்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அது இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் சேரா சாப்மனும் ஆனி பெசன்ட்டும் சிங்க பெண்கள் எல்லாருக்கும் விமன்ஸ் டே அன்னைக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். If you agree with me, please share, comment. That's about it. Thanks for listening. Jai Hind.